அதிகார பகிர்வு அவசியம், ஆட்சியில் பங்கு எங்கள் உரிமை என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் கூறியிருக்கிறார். தோல்வியுற்ற இடங்களை தான் நாங்கள் கேட்கிறோம் என்றும் மாணிக்கம் தாகூர் கூறியிருக்கிறார். தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம். சார் வணக்கம். கடந்த முறை திமுக தோல்வியுற்ற இடங்களை தான் நாங்கள் கேட்கிறோம், ஆட்சியில் பங்கு எங்கள் உரிமை என்கிறார் மாணிக்கம் தாகூர். இது எப்படி எடுத்துக்கொள்வது? ராகுல் காந்தி சந்திப்புக்கு பிறகு இன்னும் வேகமா அவங்களுடைய டிமாண்டை முன்வைக்கிறான்னு எடுத்துக்கிறதா, இல்லை ஏதோ ஒரு இலக்கை நோக்கி அவங்க பயணிக்கிறான்னு புரிஞ்சுக்கிறதா? ரெண்டும் தெரிகிறது. ராகுல் காந்தியின் கருத்து இதுதான் என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லது மாணிக்கம் தாகூர் உள்பட்ட சிலர் காங்கிரஸ் கட்சியை வேறொரு கூட்டணி பாதையிலே செலுத்த முயற்சிக்கிறார்கள். அது முடியாது போனால் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இப்படியும் நாம் பார்க்கலாம். அதாவது முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியில் பங்கு இல்லை என்று கூறிவிட்டார். அவர் திமுகவின் தலைவர். அதுதான் திமுகவின் கருத்து. ஆட்சியில் பங்கு எங்கள் உரிமை என்று சொன்னால் திமுக கொடுக்க போவதில்லை. திமுகவின் கடமை அல்ல அது. அப்படிதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் ஆட்சியில் பங்கு தரக்கூடிய கட்சி அந்த கட்சியோடு கூட்டணி செல்ல வேண்டும். அப்படிதான் நாம் பார்க்க முடியும். 173 தொகுதிகளில் போட்டியிட்டு 133 வெற்றி. அப்படி என்றால் 40 தொகுதிகளிலே தோல்வி. கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெற்றிருக்கின்றன என்பதை மறந்துவிடக்கூடாது. திமுக என்று தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொண்டால் 40 தோல்வி. அப்படி என்றால் காங்கிரஸ் கட்சி 40 இடங்களை கேட்கிறது. நாங்கள் கேட்பது நீங்கள் தோல்வி அடைந்த இடங்களை தான் என்கிறார் மாணிக்கம் தாகூர். அப்படி என்றால் காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி நிபந்தனை 40 தொகுதிகள் மற்றும் ஆட்சியில் பங்கு. இந்த இரண்டுமே சாத்தியம் இல்லை. காரணம், காங்கிரஸ் கட்சிக்கு 40 இடங்கள் கொடுத்தால் திமுக கூட்டணியில் இருக்கிற பிற கட்சிகளுக்கும் கூடுதல் இடம் தர வேண்டும். அது திமுக அப்படி நிற்க போவதில்லை. காரணம், பலரும் கூறியுள்ளதுதான் 160 முதல் 170 இடங்களிலே திமுக நிற்கும். 173 போன முறை போட்டி, இந்த முறை 170 இருக்கும். அப்படி என்றால் 40 தொகுதிகளுக்கு வாய்ப்பு இல்லை. ஆட்சியில் பங்கு இல்லை என்று முதலமைச்சர் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். 22ஆம் தேதி தான் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஆரம்ப கட்டம். இப்போது அதிகார பகிர்வு அவசியம், ஆட்சியில் பங்கு எங்கள் உரிமை என்றால் திமுக மாணிக்கம் தாகூர் மீது நடவடிக்கை எடுங்கள் என்கிற ரீதியில் தான் அது கோரிக்கை விடுக்கும். ஒருவேளை அதைத்தான் மாணிக்கம் தாகூர் எதிர்பார்க்கிறாரோ என்னமோ. அப்படி காங்கிரஸ் மேலிடம் ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் மாற்று ஏற்பாடு பார்ப்போம் என்று அவர் நினைக்கலாம். 2029 மக்களவை தேர்தல், அதிலே நமக்கு தாவேகா கூட்டணியில் இருந்தால் நமக்கு வெற்றி வாய்ப்பை தரும் என்று கூட நினைத்திருக்கலாம். காரணம், 2029 மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடர்ந்தால் மாணிக்கம் தாகூருக்கு சீட்டு கிடைக்குமா, திமுக கிடைக்க விடுமா, இந்த கேள்வி எல்லாம் இருக்கிறது. இது மெட்டீரியல் பாலிடிக்ஸ். அப்படி என்றால் எப்படி பிரவீன் சக்கரவர்த்திக்கு மயிலாடுதுறையில் சீட்டு இல்லை என்றானதோ அப்படித்தானே இவருக்கும் விருதுநகரில் ஒரு எல்லைக்கு போய்விட்டார்கள். இனிமேல் அந்த எல்லையின் கோடுகளை நிர்ணயிக்க வேண்டியது ராகுல் காந்தி தான். அவர் அப்படி தெளிவாக நிர்ணயிக்கிற மாதிரி தெரியவில்லை. ஏதோ ஒரு வகையில் இது பிளவை நோக்கி தான் செல்கிறது. உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு தராசு ஷாம். அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். சார் வணக்கம். எங்களுடைய விருப்பம் அப்படின்றத மாறி ஆட்சியில் பங்கு என்பது எங்கள் உரிமை அப்படின்னு மாறி இருக்கு. இது காங்கிரஸ் அவங்களுடைய ஸ்டாண்டை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்ல அவங்களுக்கு வேற இலக்கை நோக்கி அவங்க பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இல்ல, ஆட்சியில் பங்கு எங்கள் உரிமை என்று அவர் சொல்றாருன்னா சமீபத்துல ராகுல் காந்தி அவரை கூப்பிட்டு சந்திச்சாருன்னு ஒரு செய்தி இருக்கு. அது உண்மையானு தெரியாது எனக்கு. சந்திச்ச போது என்ன பேசப்பட்டதுன்னு தெரியாது. ஸோ அப்போ ராகுல் காந்தி சொல்லிதான் அவர் பேசுறாரு விஷயங்கள் தொடர்ந்து அது சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறத பாக்குறோம். மேலிடம் சொல்லிதான் அவர் பேசுறாரா, இல்ல சொல்லாம பேசுறாரா, இல்ல காங்கிரஸ்ல ரொம்ப அதிக அளவு ஜனநாயகம் இருக்கிறதுனால ஆளுக்கு எவ்வளவு வேணா பேசலான்ற மாதிரியான விஷயங்கள் அங்க அனுமதிக்கப்படுகிறதான்ற விஷயத்தை பார்க்கணும். சோ இங்க ஒரு விஷயம் தெளிவா இருக்கு. அதாவது ஆட்சியில் பங்கு கிடையாதுன்றது தெளிவா போச்சு. அது உங்க உரிமையை நீங்க அடுத்த கட்டத்துக்கு நீங்க போயிருக்கீங்க. இந்த உரிமையை ஏத்துக்கிறதா இல்லையான்றது திமுக எடுக்க வேண்டிய முடிவு. ஆக்சுவலா இனிமேல் பேச வேண்டியது ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் தானே தவிர மாணிக் தாக்கூர் இல்ல. மாணிக் தாக்கூர் வேணா தினசரி செய்திகள்ல அடிபடுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ட்வீட் போட்டு இருக்கலாம். நாளைக்கு காங்கிரஸ் தலைமையை என்ன பண்ணும், அவர்கள் எல்லாம் பேசினது எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, நாங்க திமுகவோட தொடர்ந்து கூட்டணியில் இருக்கோம், பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு ஒரு விஷயத்த மேலிடம் சொல்லிடுதுன்னா மாணிக் தாக்கூர் எங்க போவாரு? ஒருவேளை மேலிடம் சொல்லி பேசினா அவர் சைலண்டா போயிடுவார். அதனால ஒரு விஷயம் மட்டும் தெளிவா இருக்கு. மாணிக் தாக்கூர் ஃபியூச்சர்ல 2029 திமுக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி திமுகவோட காங்கிரஸ் கூட்டணி கண்டினியூ ஆச்சுன்னா மாணிக் தாக்கூருக்கு பிரச்சனைகள் வரும். அவர் விருதுநகர்ல போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் குறையக்கூடும். சோ அவரோட எதிர்காலத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப காங்கிரஸ் இன்னொரு ட்வீட் போட்டிருக்காரு, 173 இடங்கள்ல போட்டி போட்டு 133 இடங்கள்ல தான் திமுக வின் பண்ணிச்சு, நாங்க தோற்ற இடங்களை கேட்கிறோம்னு
அதாவது திமுகவே நீ தோற்றுருக்க, நிறைய இடங்கள்ல தோற்றுருக்க, நீங்க ஒன்றும் பெரிய ஸ்ட்ரென்த்தனா இல்ல, நீங்க பலமா இல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்ப நேரடியா வந்து ஆரம்பிச்சுட்டார், நேரடியா தாக்குதலை தொடர்ந்து தான் மாணிக் தாக்கூர் நினைக்கிறேன். அதாவது திமுகவே நீங்களே தோக்குறீங்க, அப்புறம் எங்களை பார்த்து நீங்க தோத்துருவீங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அது திமுகவே தோக்குதுன்னா அந்த இடத்துல தோல்வி அடைந்த இடங்கள் தான் கேட்கணும் போது, திமுகவே தோக்குற இடத்துல காங்கிரஸ் இன்னும் கேவலமான தோக்குது ஆக்சுவலா. அதனால பலமான திமுகவை தோக்கும் போது அந்த தொகுதிகளை மேலும் வலுப்படுத்தப்பட்டு விண்மற்ற நடத்த அந்த சூழலுக்கு தான் காங்கிரஸ் திமுக போகுமே தவிர அந்த இடத்த எப்படி கூட்டணி கட்சிகள் கொடுப்பாங்க? கூட்டணி கட்சிகள் கொடுத்தா இன்னும் எதிரணியோட வெற்றி வாய்ப்பு இன்னும் அதிகரிக்க தானே செய்யும். முக்கியமான திமுகவை தோற்கும் போது காங்கிரஸ் எப்படி அந்த இடத்துல வின் பண்ணும்? அப்புறம் தோற்ற இடத்த அவங்களுக்கு கொடுத்து என்ன பண்றது? தோற்ற இடத்துல மீண்டும் ஜெயிக்கணும் தான் எல்லா விதமான வியூகங்களையும் திமுக வகுக்கும். ஆனா இந்த மாணிக் தாக்கூர் கேட்கறதுல ஒன்றும் அர்த்தம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆட்சியில் உரிமை அப்படின்னு கேட்கலாம், இதெல்லாம் காங்கிரஸ் மேலும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் மாற்ற ஒரு விஷயத்த மேலும் பண்ணாங்கன்னா அதனுடைய விளைவுகளை வந்து காங்கிரஸ் மேலிடம் தான் அனுபவிக்கும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பிரியன்.